ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தஞ்சாவூர் சரிதா பேசுகிறேன். எல்லாருக்கும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறாகறி லெமன் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ அங்கே பாருங்கள், புறாவை ஒவ்வொன்று தூக்கி போட்டாச்சு. இந்தமாரி பாருங்கள். இப்போ நல்லா 1 மணி நேரம் இந்த புறா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், மசாலா ரெடி பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் மசாலா ஊற்றி அவ்வளோதான், கலர் மாறிடும். அது பூண்டு, சீரகம், சப்ரான், குக்குரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்படி தான் அரபி குக்கிங். சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள், அப்புறம் கறி மசாலா பட்டை எல்லாம் கலப்படமாக அரைச்ச தூள், கொஞ்சோண்டு டொமேட்டோ சாக்ஸு. இது நல்லா 1 மணி நேரம் வேக வச்ச புறா. இதுதான் அரபி குக்கிங். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அரபி குக்கிங்கு. இப்படி தான் பண்ணணும். இது வேலை முடிஞ்சிச்சு. இனிமேலுக்கு ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். 5 நிமிஷத்தில் இது சரியாக போச்சு. அது மசாலா வேகிறதுக்கு மட்டும் 5 நிமிஷம். யாராச்சும் புதுசாக அரபி நாட்டுக்கு வந்தீங்கன்னா, அதாவது இதான் அதிகமாக கேட்பாங்க. அரபி நாட்டுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா இந்த குக்கிங்கே அதிகம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் ஹார்ட் பேஷண்ட்டெல்லாம் இதான் அதிகம் சாப்பிடுவாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் அது வேலை. இது எல்லாருக்கும் போடல, அரபி நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டால் அது தமிழ்நாட்டில் உள்ள நீங்கள் காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க. இது அரபி நாட்டில் ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது கற்றுக்க. திட்டு கூட வாங்கியிருக்கேன். எங்கள் மேடத்துக்கிட்ட செம்ம திட்டு வாங்கியிருக்கேன் இது தெரியாமல். அதுக்கப்புறம் தான் அது குக்கிங். பாய்.